நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 468வது வீடியோ. 2 நாள் உடம்பு சரியில்லாமல் படுத்து எழுந்து முந்தா நாள் நான் யூடியூப் ரிலீஸ் பண்ண பிறகு திடீர் குளிர் ஜுரமாட வந்துடுது. என்னென்ன தெரியல, நோ மீல்ஸு சாப்பிடவே இல்லை, படுத்துட்டாச்சு. போய் இப்படி பூஜை பண்ண முடியல. முந்தா ரொம்ப ஜபத்தோடு நிறுத்திவிட்டேன். சரி, நேற்று ஓரளவுக்கு எழுந்து உட்காந்தாலும் பட் ஐ கேனாட் டூ எனிதிங், கிவ் ஸ்பீச். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் ஆண்டவரை பிரார்த்திச்சுட்டு அம்பாள் இருக்கிற சாத்தில் இன்றைக்கி பட் ஸ்நானமெல்லாம் முடிச்சு முந்தா நாள் ஸ்நானம் பண்ணேன், நேற்று பண்ணேன், இன்றைக்கி காலையிலே பண்ணிட்டேன். இன்றைக்கி எல்லாம் சமையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 o'clock எல்லாமே முடிஞ்சிச்சு எனக்கு. ஸோ ஐ தாட் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிடலாம். அது என்னத்தை ஆனந்த் வரிகரனும் நான் அமிச்ச இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இந்த சோடராட்சரி, அதாவது திரிபுர சுந்தரிக்கு உண்டான வித்தை, அது லலிதா மகா திரிபுர சுந்தரி என்ற தேவதைக்கு உண்டான 3வது வித்தை தசமகா வித்தியாவில் அதை அனுப்பிச்சிட்டேன். அது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் சொல்லிடுறேன். தேசிய இதெல்லாம் யாரும் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் செக் தானே கொடுத்துருக்காது. இது குரு மூலமாக எடுத்துக்கணும். அதை முன்னாடி சொல்லிடுறேன். குரு மூலம் இல்லாமல் எடுத்து நல்லது இல்லை அந்த நாலேஜெல்லாம் இருக்குது எங்களுக்கு பரவாயில்லன்னா லக்ஷ்மி தரர் ஒருத்தர் இருந்திருக்கார் அந்த காலத்தில். அதை பற்றி இப்போ பின்னாடி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அவர் தன்னுடைய சுதந்திர லகரி பாஷ்யத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாம் போய் சொல்லலாம் அந்த மாதிரிலாம். ஸோ அவர் லக்ஷ்மிதரர் சொல்கிறார், பாஸ்கராச்சாரியாரோட ஈக்குவலாக இருந்தவர் அவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய உரையை நௌகான்ற உரையை படித்தவா யார் இருந்தாலும் சரி, என்னோடய பாஷ்யத்தை படித்தவா சுதந்திர லகரி படித்தவ என்னையே குருன்னு அடிச்சுட்டா போதும், இந்த மந்திரம் நமக்கு சொல்லலான்றார் அவர். இது யார் சொல்கிறார்? லக்ஷ்மிதரர் சொல்லியிருக்கார் அவருடைய பாஷ்யத்தில், சௌந்தர்ய பாஷ்யத்தை சொல்லியிருக்காரு. இப்போ தெர் ஆர் 2 வெர்ஷன்ஸ் இந்த சப்ஜெக்டை. சோடசாட்சரி தான் திரிபுர சுந்தரி சொல்லிக்கிறார் சில பேர். பஞ்சதசாட்சரி தான் அது. பஞ்சதசாட்சரி ஆல்ரெடி கவர்ட், அதனால் அது கொண்டு வர போகிறது இல்லை. இப்போ இந்த இதுக்கு உண்டானதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் திரிபுர சுந்தரின்னு சொல்லும்போது சுடராட்சினி அந்த படம் காமிச்சிருக்கா பாருங்க. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன் கட்டிலோட 4 கால், அது மேலே பரமேஸ்வரன் படுத்த சதாசிவன்ற படுக்க, அப்புறம் தொப்புள்லேருந்து கொடியாட்டம் அந்த தாமரை மலையில் இவர் வீட்டிருக்கா. இதுதான் மகா சோடசின்னு பேர். மந்திரத்துக்கெல்லாம் உச்சாணி கலையாக இருக்கிறது இந்த மகா சோடசி. இந்த மகா சோடசி யாருன்னா லலிதா மகா திரிபுர சுந்தரி தான். பட் அதுக்கு உச்சாணி கலையாட சொல்ல மந்திரங்களை ஒவ்வொருத்தரும் அவரோட இதுவாட்ட கையாடுறா. சமீப காலத்தில் நான் படித்தது கேட்டதெல்லாம் சொல்கிறேன். நிறைய பேர் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு இது மூலமாக. இந்த மந்திரம் இந்த வித்தி கொடுக்கணுமா, இவ்வளோ சார்ஜ் கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் கொடுத்து பையனே இல்லை. நம்மளாலே எனக்கு சொல்லி கொடுத்தது இது மாதிரி பண்ணாதேன்னு. ஸோ இது நம்ம இவ்வளோ ஜபங்கள் பண்ணுறது தான் முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கணபதி, பாலை, சண்டி, புவனேஸ்வரி, மேக்ஸிமம் பஞ்சதிசி அதோடு நிறுத்திட்டா போதும். இதுக்கெல்லாம் போயிட்டே இருக்க வேண்டாம். தெர் இஸ் நோ எண்ட் டு தட். சில பேர் சில போல சொல்லி முடிச்சுட்டோன்னா அதுவும் போயிடும், அந்த தேவதை போயிடும் நம்மளை விட்டு. நல்லா யோசிச்சுங்க. என்றைக்கெல்லாம் தேவதை உபாசனை இருக்கோ அன்றைக்கி தான் தேவதை மட்டும் இருக்கும். சார் நம்ம பக்கத்தாத்துல மனுஷாவில் ஒருத்தர் இருக்காருன்னா, ஹலோ குட் மார்னிங் சொல்கிறேன்னு சொல்லுங்களேன். ஒரு வாரம் நீங்கள் போகல, பார்க்கவே இல்லைன்னா என்ன ஆச்சு உங்களுக்கு, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஒரு மாதத்துக்கு மந்திரங்களே சொல்கிறாங்கன்னா தேவதை எப்படி நம்மகிட்ட வரும்? நமக்கும் இந்த தேவதைகளுக்கும் ரிலேஷனுக்கு மந்திரம் தான். இதுதான் கனெக்ட் பண்ணுறது 2 பேரையுமே. ஸோ அதையே விட்டுட்டான்னு அந்த எண்ணத்தை வரும், ஒன்றும் வராது. ஸோ தயவுசெய்து நிறைய மந்திரங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஒரு லிமிட்டேஷன்ஸோடு இருங்க, அதை விடாமல் செய்யுங்க. அதான் நான் சொல்லுவேன். நான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட்டை தான். இந்த மந்திரம் குரு மூலம் உபதேசம் வாங்கிக்கோங்க, அதே முன்னாடி சொல்கிறேன் நான். இப்போ இது சொல்லும்போது, அம்பாளை சொல்லும்போது, சிந்தூராருண விக்கிரகம் திரிநயனாம் மாணிக்கமௌளி ஸ்பர்து தாரா நாகசேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவட்சோருகாம் பாணிப்யாம் அடிபூர்ண ரத்னசகம்
ரத்தோத்பலம்பிரதீம் சௌமியாம் ரத்ன படஸ்த ரத்ன சரணாம் தாகேத் பராமம்பிகா. அம்பாள் வரும்போதே 3 கண்கள் 2 கைகளோட தான் வரா. அம்பாளை பற்றி சொல்லும்போது அதுதான் ஒரு தினம் தியான ஸ்லோகம் அது ஒன்று தான் பிரம்மாண்ட புராணத்தில். இப்போ சொல்ல சச்சின் குமார் ஏப்பநாதெல்லாம் இதில் வந்ததே கிடையாது. லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு சம்பந்தம் இல்லை. தட் இஸ் ஒன்லி இடைச்செருகள் நடுவில் சேர்க்கறது. ஏன்னா பிரம்மாண்ட புராணம் ஒரிஜினல் நான் பார்த்துருக்கேன், அதில் கிடையாது. அது இந்த ஒரு ஸ்லோகம் மட்டும்தான். ரத்ன படத்தை தான் பரமாச்சாரியாரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்ன குடத்து மேலே காது மகாராணி அதை குடத்து வாய்ச்சுன்னு தான் இருக்கும். உடம்பு பெருசாக இருந்தாலும் அது இப்படி சாஞ்சிடும் இல்லையா. ஒரு மகாராணி குடத்து மேலே காலை வச்சுருப்பா. ரத்தன நிரப்பப்பட்ட கருத்தை அதே பாவம். அது தேவதையாக இருந்தாலும் சரி அம்பால வச்சுக்க மாட்டாங்க. இந்த ரத்தனங்களில் மாணிக்க முகுடாகார அந்த முகுட இன்னொரு முக்குடம் அது வேறு இருக்குது. இந்த முட்டிக்கால் செல்லும் அது மாணிக்கம்னு சொல்லியிருக்கு. அம்பாள் ஈஸ்வரன் வரும்போது எழுந்து நமஸ்காரம் பண்ணுறாளாம். அதனால் அவளுடைய முட்டிக்கால் சில்லு சிகப்பாயிடுறது. அதுக்கு அது அர்த்தம் சொல்லியிருக்கு. அதனால கேர்ஃபுல்லாக நம்ம அர்த்தம் எழுதும்போது சரி. இது நான் ஒரு சில காலத்துலாம் மாணிக்க முகடாகார ஜானுத்திரி விராஜித அம்பாள் ரத்தனங்களால் இழைக்கப்பட்ட கற்களால் இழைக்கப்பட்ட தங்க கிரீடத்தை அணிஞ்சிருக்கான்னு சொல்லியிருக்கேன். தப்பு அது. நான் சொல்கிறது ஒரு 25 இயர்ஸ் பேக். அப்புறம் கம்ப்ளீட்டாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த அர்த்தம் தான் போட்டிருக்கு. மாணிக்க முகுடம் பாடபேதம் இருக்குது, அது வேறு. ஸோ அதனால் நம்ம அர்த்தங்கள் சொல்லும்போது கொஞ்சம் பார்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ கம்மிங் டு அவர் சப்ஜெக்டு, இந்த சோடசின்னு ஒன்றும் இல்லை, பஞ்சதசாட்சரி தான் வசதியான மந்திரமாக சொல்லியிருக்கு. அதில் சௌபாகிய பஞ்சசி இது ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபேக்டர்னால சௌபாகியத்துக்கு வந்துட்டா ஜனங்க. அதையே குரு அம்மா கூட அதையே சொல்லுவாங்க. ஸோ பஞ்சதசின்றது என்னது? கையேய லகரீம் அசக லகரீம் சகலகரீம், இது 15 எழுத்து. சௌபாகிய பஞ்சதசின்றது ஓம் ஐம் க்ளீம் சீம் ஐம் கையேய லகரீம் க்ளீம் அசகலகரீம் சோம் சகலகரீம். இந்த இதுலேயே சாந்தானந்த சுவாமிகள் எழுதின இந்த தசமகா வித்யா புக்கிலேயே இப்படி தான் போட்டிருக்கா. முதல்ல பஞ்சதசி சொல்லிட்டு அப்புறம் சோடசாட்சி வேற. சோடசின்றது ஹையஸ்ட் ஆர்டர்னு சொல்லப்பட்டிருக்கு. 16 எழுத்து அந்த அம்பாள் மந்திரத்தில். இந்த அதோட எழுத்துக்கள் கணக்கெடுத்தால் ராஜமாதங்கிலாம் பெருசு. ராஜமாதங்கி வாராகிலாம் 75 95 மாதிரி போயிடும். ஸோ சுப்ரீமோ லலிதாவுடைய மந்திரத்தை எடுத்த 16 எழுத்து தான் வசதியாக சொல்லியிருக்கு. இதில் அத்தனை டிஸ்பியூட் பேக்ட் இருக்குது. அந்த எழுத்தை மாறி மாறி சொல்கிறது. ஹாதி வித்தியை காதி வித்தியெல்லாம் சொல்லும்போது லோபாமுத்ராச்சரம் ஹாதி வித்தியன்ற. ஸோ அதில் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி போவோம். 16 எழுத்து முன்ன பின்னே மாறி இருக்கும், அதில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் எல்லாம் வச்சு மயங்காதவங்க. இதனால் எனக்கு தீட்சா ஆகிடுத்தேன் பெருமையாக சொல்லிக்கிற அவசியமே கிடையாது. அது தீட்சா ஆகிடுத்துன்னா உங்களுக்கு காமிங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், தீட்சா ஆகிடுத்துன்னுவா லலிதாசார மரபாடம் தெரியாது. என்ன பிரயோஜனம்? லலிதா தான் சுப்ரீமோன்னு சொன்னால் தீட்சைன்றது அதை வச்சு தான் பேஸ் பண்ணியிருக்கு. லலிதா சாதனம் மனநம் செய்யாமல் இது வேஸ்ட்டு, ஜென்மமே வேஸ்ட்டு. ஏன்னா அது மனநம் ஆனாதான் இதெல்லாம் சித்திக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ 74 வயசு எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது லலித்தையே மனப்பாடம் பண்ணணும். ஸ்ரீவித்யா லைன் உள்ளே வரும்போது லலிதா சஹஸ்ரநாமம் மனப்பாடம் செய்யாமல் வேறு இது பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அதுதான் ஸ்ரீசக்கர தேவதைகள் எல்லாரும் கவரேஜ் ஆகிடுறா லலிதா சஹஸ்ரநாமத்தில். அதில் முக்கியமான சில இதெல்லாம் குறிப்பெல்லாம் கொடுத்துருக்கு. என்ன சுத்த வித்யாம் குராகார திது பங்குதி ஐஸ்வலாம். சுத்த வித்தியனா 16 எழுத்து. அந்த 16 எழுத்துக்கள் தான் அம்பாளுக்கு மேல் பல்லும் கீழ்ப்பல்லும் இருக்குது. அதாவது பச்சரிசி போல் பல்லுக்கு இருக்கான். மேல் பல் 16 கீழ்ப்பல், அதான் சுத்த வித்தியை எடுத்திருக்கு. அடுத்ததாக மனு சந்திரன் குபேரன் லோபாமுத்ரா மன்மத அகஸ்தியர் நந்திகேஸ்வரர் சூரியன் விஷ்ணு ஸ்கந்தர் சிவன் துர்வாசர் என அக்னியை விட்டு இந்திரனை விட்டு விஷ்ணுவையும் சேர்ந்து 12 பேர்கள் ஸ்ரீவித்யா உபாசகர்கள் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீவித்யா உபாசகர்கள் ஸ்ரீவித்தியை உபாசிக்கும் முன்பும் பின்பும் வழிபட வேண்டும். வழிபட கட்டாயம் நம்ம
அதனால தான் சகஸ்திராட்சி வித்யாவில் கடைசியில் கொடுத்துருக்கு. அதில் என்ன போட்டிருக்கு, பின்னாடி சகஸ்திராட்சி வித்யாவில் சொல்லிகிட்டே வரும்போது சகஸ்திராட்சி வித்யாவில் கடைசி ஸ்டான்ஸா அதில் வருது, மகேஷ மாதவ விதாத்ரு, விதாத்ரு பிரம்மா, மகேஷ மாதவ விதாத்ரு மன்மத ஸ்கந்த நந்தி மனு இந்திர சந்திர குபேர அகசிய குரோதப்பட்டாருக்கே வித்யாத்மிகே கல்யாண தத்துவரூபேன் சிவே சிவாத்மிக்கேன்னு வருது. ஈஸ்வரன், அதாவது ஈஸ்வரன், ருத்ரன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருமே அவளை வணங்குறா. அவள் வணங்கி தான் பேர் படுறான்னு வருது. அது இங்கே சொல்லி விரும்புகிறேன். இந்திரன், உன்மணி, வருணன், தர்மராஜர், அக்னி, நாகராஜன், வாயு, புதன், ஈசானன், ரதி, நாராயணர், பிரம்மா, பிரகஸ்பதி என 13 பேரும் கூட தேவி உபாசகர்கள் என்று பிரபஞ்ச சாகர தந்திரன் சொல்கிறது. பொதுவாக பிரம்ம வித்தை போல் சாக்தி வித்தைக்கும் விஷ்ணு, பிரம்மா, நாரதர், வியாசர், சுகர் இவரின் குருப்பரம்பையை சேர்ந்தவர் ஆவர் என்று தேவி பாகவதம் சொல்கிறது. பிரம்மாண்ட புராணம் லலிதோக்கியானத்தில் ஹைகிரீவர், அது விஷ்ணு சொல்ல, ஹைகிரீவர் விஷ்ணு சொல்ல, ஹைகிரீவர் மகரிஷி நாராயண அம்சம் பெற்று அவர் அகஸ்தியருக்கு தேவி மகாத்மியத்தை கூறியதாக உள்ளது. திரும்பி சொல்ல பாருங்க, பிரம்மாண்ட புராணம் ஹைகிரீவர், அதாவது விஷ்ணுவான ஹைகிரீவர் சொல்ல, ஹைகிரீவர் மகரிஷி நாராயண அம்சம் அவர் அகஸ்தியருக்கு தேவி மகத்மியை கூறுவதாக வருகிறது. அந்த அகஸ்திய அந்த ஹைகிரீவரை வரல, இவர் வேற. ஸ்ரீவித்யா என்ற சொடராட்சி 16 அக்ஷரங்கள் கொண்ட மகாமந்திரம் மந்திரங்களிலேயே மிக உயர்ந்தது. இதை மந்திர நாயிகா என பேசுகிறது மந்திர மகோததி என்ற மந்திர சாஸ்திர நூல். திரிநேத்ரம் கமலாகாந்தம் நிருசிம்மம் சந்திரசேகரம் நத்வா சங்கேஷபத லட்சியே ஸ்ரீவித்யா மந்திர நாயிகா. இந்நூலுக்கு உரை எழுதிய ஸ்ரீ மகதீச்சாரியாரியர் நௌகா என்ற நூலில் திரிலோகவர்த்தினாம் சர்வ மந்திரானாம் சுவாமினே, 3 உலகங்களிலும் உள்ள மந்திரங்கள் அனைத்திற்கும் ஸ்ரீவித்யா தலைமை பீடமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அதை பஞ்சதசாட்சரியாகவும் 15 அக்ஷரங்கள் கொண்டதாகவும் உபாசிப்பர். இங்கே புரிஞ்சுக்கணும், சில பேருக்கு பஞ்சதசாட்சரியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை சோடசாட்சரியாக எடுத்துக்கலாம். இது சுப்ரீமோட அவளோட எண்ணங்கள் தான். மிகவும் பிரியமான பிள்ளை, மனைவி, ராஜ்யம், சிரம் இவற்றை வேண்டுமானாலும் கொடுக்கலாம், சோடசாட்சியை மட்டும் கொடுக்கவே கூடாது என்று உபாசகருக்கு கூறுவர். இந்த வாக்கியம் சோடசாட்சியை எவ்வளவு உயர்ந்தது அதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கொடுக்காது அப்படி இருக்கக்கூடாது. ஸ்ரீவித்யா அனைவருக்கும் கிடைக்கக்கூடியது அல்ல. இந்த மந்திர ஜபம் முக்தியை அளிக்கும். இந்த மந்திர ஜபம் செய்பவன் சிவஸ்வரூபமாகவே ஆகிவிடுகிறான். ஆகம பிரசித்தமானது இந்த ஸ்ரீவித்தை. எவனுக்கு இதுவே கடைசி ஜென்மாவோ, எவனுக்கு அல்லது எவன் சங்கர ஸ்வரூபியோ அவனுக்கே பஞ்சதசாட்சியர் வித்தை கிடைக்கும். அவனே லட்சுமி பீஜத்துடன் கூடிய பஞ்சதசாட்சியர் மந்திரத்தை ஜபம் செய்யும் போது பேர் வருவான். இதில் இன்னொரு பாயிண்ட் போட்டிருக்கான். பஞ்சதசாட்சியர் இதெல்லாம் சொன்னாலும் அந்த திரையட்சரி புவனேஸ்வரி ஓம் ஸ்ரீம் என் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் என் ஸ்ரீம் சொல்லியிருக்கான் இல்லையா, அதை பற்றியும் இங்கே வந்திருக்கு. ஸோ அதுக்கு உண்டான அந்த தேவதை புவனேஸ்வரி என்றவ வேறு யாரும் இல்லை. புவனேஸ்வரியும் காமேஸ்வரியும் போத்தா சேம் அப்படி அது சொல்லியிருக்காரு. சோடசாட்சி வித்தியை குருவின் உபதேசம் மூலம்தான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆயினும் ஸ்ரீ லட்சுமிதராச்சாரியார் தன்னுடைய சௌந்தரிய நகரின் உரையில் நான் எழுதிய உரையின் மூலம் ஸ்ரீ சோடசாட்சி வித்தியின் ரகசியத்தை தெரிந்து கொண்டவர்களை நான் என் சிஷ்யராகவே ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே இது குருமா கொண்ட உபதேசமாகிவிடும். அதனால் எனக்கு
அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். அதனால் அவர் நினைவு கோர்த்து கூட வச்சுக்கலாம். லட்சுமி தராச்சாரியார் நான் அவள் வாக்கால் பொய்க்காது, அதெல்லாம் வேத வாக்கியமாக எடுக்க வேண்டியதாக இல்லை. இந்த ஸ்ரீவித்யா மந்திரம் சர்வரூப பூதஸ்வரூபமாகவும் சர்வ மந்திரங்களின் ஸ்வரூபமாகவும் காலத்திரயங்களின் சாஸ்வதமாகவும் உள்ள வஸ்துக்களும் ஜாக்கிர சொப்ன சுஷுப்தி அவசிய ரூபமாகவும் சர்வதேவ ஸ்வரூபமாகவும் சர்வ வேதாந்த ஸ்வரூபமாகவும் சர்வ சப்தஸ்வரூபமாகவும் சர்வ சக்தி ஸ்வரூபமாகவும் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குணமாகவும் விளங்குகிறது. சந்திரன் சூரியன் அக்னி கண்டமாகவும் விளங்குகிறது. ஸோ இதனுடைய இதெல்லாம் பார்த்தாச்சு. சரி, போயின்னு இருக்குது. இப்போ சப்ஜெக்ட் நிறைய. ஸோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்போ இதை பார்க்க போகிறோம். இந்த PDF ஃபார்மேட்டில் சோடசாட்சி மந்தம் அதே படம் தான் இதிலே போட்டிருக்காரு. கற்றுக்கால பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன் சதாசிவம் மேலே படுக்கையில் வந்துடுறார். இவர் வேறு யார்? இதில் 5 காமிச்சிட்டான். 4 கால் தான் சொல்லியிருக்கேன். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன் சதாசிவன்ற இந்த வெண்ணிற படுக்கை அதில் அம்பாள் உட்காந்துட்டுருக்கான்னு சொல்லியிருக்கேன். இங்கே அவர் தொப்புள் கொடியில் தாமரை மலர்ந்து தாமரை மேலே உட்காந்துட்டுருக்க அம்பாள் இப்போ ரிஷியாதிநாசம் தட்சிணாமூர்த்தி ரிஷிகி பங்கி சந்தக ஜகதாதிபூதா ஸ்ரீமத் திரிபுசுந்தரி தேவதா ஐம்பீஜம் சௌம் சத்கி க்ளீம் கேலகம் கரண்யாசம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் சௌ ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் கையேலகரீம் ஹசகலகரீம் சகலகரீம் சௌ ஐம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் பாலார்க்காயுத தேஜாசாம் திருநயனாம் ரத்தாம்பாரலாசினீம் ராஜம் நானாலங்கிருதி ராஜமான வபுஷம் பாலேந்தூரக்ஷகரம் ஹஸ்தை शूदन हस्तैत ऋषिधनु धनुष्यानि चमसरां पाशां मुद्रां विप्रदीं चीचक्रसिदां सुन्दरीं त्रिजगदा मातृभूतं स्मरेत् बालार्कायुध तेजसां त्रिनयनां रक्तांबरालोसिनीं दालालंकृति राजमानवपुषं बालेन्दूर शेखरां हस्त्रैषूदनुषिणीं शुमशारां पाशां मुद्रां विप्रदीं चीचक्रसिदां सुन्दरीं त्रिजगदा मातरम्भूतं स्मरेत् मूलमन्त्रं 3 தடவை சொல்கிறேன். ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் சௌம் கையேலகரீம் ஹசகலகரீம் ஹசகலகரீம் சகலகரீம் சௌ ஐம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் முடிகிறது. ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் சௌம் கையேலகரீம் அசகலகரீம் சகலகரீம் ஐம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம். ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் சௌம் கையேலகரீம் அசகலகரீம் சகலகரீம் சௌஹ் ஐம் க்ளீம் ஸ்ரீம். இதுதான் மந்திரம், சோடசாட்சி மந்திரம். 16 எழுத்துக்கள் கொண்டது.
இது வந்து ஸ்ரீவித்யிலேயே டாப் மோஸ்ட் ரேங்க் இதுதான். ஸோ இது வந்து குரு மூலம் உபதேசம் பண்ணிக்கோங்க, அதான் நல்லது. இதெல்லாம் பஞ்சதச சாட்சியோடு நிறுத்துங்க, அது நான் கொடுத்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ரீவித்யை எல்லாரும் கற்றுக்கணும்னு சொல்லி கிளாஸ் அட்டன் பண்ணினாலும் பிரயோஜனம் கிடையாது. அவாவா அபியாசம் பண்ணி அவாவா, ஏன்னா இப்போ நிறைய பேர் காசு கொடுத்தாலும் தரேன்ற சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆகட்டும், அப்படிலாம் கிடையாது. இது ஒவ்வொருத்தரும் பல வருஷங்களோட உபாசனா பலன், பூஜை, அதாவது பூஜை பண்ணணும், ஹோமங்கள் பண்ணணும், போஜனம் பண்ணணும், எல்லாம் சாப்பாடு பண்ணணும், நிறைய கணக்கு இருக்குது. அதில் வந்து பாத்திரம் விழுந்து பிஷேடன்னு சொல்கிறா. ஸோ அதெல்லாம் கஷ்டம். இந்த காலத்தில் நான் பார்க்குறேன்னே, யோகிதாம்சம் இல்லாதவா கூட சுமங்கலி பூஜை உட்காந்துக்கிறா, இதுக்கு உட்காந்துக்கிறா, பிராமண பூஜை உட்காந்துக்கிறா. அதெல்லாம் பார்க்க முடியாது இனிமேல். கலியுகத்தோட இதெல்லாம் ரொம்ப துர்லபம். சோடசி திருத்தி சுவாசினி பூஜைன்னு போட்டிருக்கா. சுவாசினி 75 வயசு தான் இருந்தால் சுவாசினி ஆஸ் பர் த ரூல் அப்படி உட்காந்துருக்கா. 30-40 உட்காந்துருக்கா பையன். ஸோ எதையும் கமெண்ட் அடிக்க முடியாது இந்த காலத்தில், அப்படி இருக்க சுச்சுவேஷன். ஸோ அதனால் ஜாக்கிரதையாக செயல்படுங்கன்னு சொல்லி இந்த சோடசாட்சி இருந்ததை நான் சொல்லிட்டேன். இதுதான் பஞ்சதசியோடு நிற்கிறது என்னோட அட்வைஸ் வந்து, அதோட நின்னாவோட நல்லது தான். நான் அதே வேலையே சொல்கிறேன். சாந்தானந்த சுவாமிகளில் அவர் மூலம் சொல்லப்பட்டு எழுதப்பட்ட புத்தகம் அது. உஸ்வாமி சாஸ்திரிகள் அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. அவள் இவருடைய சுவாமிகளுடைய அட்வைஸ் பிரகாரம் தான் இது நடந்திருக்குது. அதனால் அதில் என்ன சொல்கிறார், டி.கே. முத்துசாமி சாஸ்திரிகள் அவர் எழுதியது திருவெண்காடு கவி நியாய மீமாம்ச சுப்பிரமணி. அவர் விஷயம் தெரிஞ்சவா பாடலாம். மீமாம்சம்னால நிறைய விஷயங்கள், ஆகமம், கோவில் எல்லாத்தையுமே இப்படி தான் பண்ணணும். அரியத்துறை கோவிலில் கூட 32 கோஷ்டங்கள் இருக்குது. கோவில் முழுக்க எட்டி பார்த்தா 32 வரும். உத்தம பிரதிஷ்டைன்னு சொல்லு. 32 கோஷ்டங்கள் இருந்தால் கோவில் கருவறை சுற்றிற்கு 5 கோஷ்டம், மஞ்சள் கோஷ்டம் அது விட்டுருங்க. அது தவிர நிறைய கோஷ்டங்கள் எம்டியாக இருக்கும். அதெல்லாம் எண்ணின்னு வந்தால் 32 வரும். 32 தேவ கோஷ்டங்கள் இருந்தால் உத்தம பிரதிஷ்டைன்னு சொல்லியிருக்கு. அது மீமாச பண்டிதர் தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணார். அதை அந்த பாலசுப்ரமணிய குருக்கள்னு சொல்லிட்டு கடலூரில் இருக்கார், பாண்டிச்சேரி பக்கத்தில். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ எல்லாம் தெரிஞ்சவா தான் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காத. இதை சொல்லி இந்த இதை வந்து நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி. இனிமேல் தொடர்ச்சியாக வர வீடியோஸ் வரும். இப்போ உடல்நிலை கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு சொல்லி நான் முடிக்கிறேன்.